வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் மருந்து தட்டுப்பாடு, தனியார் வைத்தியசாலைகளின் பாதிப்பு, வைத்தியர் எச்சரிக்கை. மேல் மாகாண வைத்தியசாலைகளில் இக்கட்டான நிலை, மரணங்கள் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், திரண்ட கைதிகளின் உறவினர்கள் விசாரணைக்கு விசேட குழு நியமனம். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறித்து வெளியான அறிவிப்பு. டெங்கு ஒழிப்பில் வெற்றி பெற்ற நாடுகளின் அனுபவங்களை பின்பற்ற வேண்டும், பூபதி ஜெயகொட வலியுறுத்து. கோட்டாபாயவின் இயற்கை உர திட்டத்தை அசோக் ரன்வலவே சீர்குலைத்தார், சஜித் தரப்பு குற்றச்சாட்டு. ஊழல்வாதிகள் தப்ப முடியாது, அனைவரும் சிறைக்கு செல்வது உறுதி என்கின்றார் பிரதி அமைச்சர். போர் வீரர்களை வேட்டையாடுவது அப்பட்டமான துரோகம், திலக் ஜெயவீர எம்பி கடும் காட்டம். நாரம்மலில் கோர விபத்து, மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி மோதி 19 வயது இளைஞர் பலி. வெனிசுலா நிலநடுக்கம், உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3342 உயர்வு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமின்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வைத்தியர் சமல் சஞ்சீவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தனியார் துறைக்கு மருந்துகளை வழங்கும் பல விநியோகஸ்தர்கள் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் கொள்கைகள் மற்றும் பதிவு செய்யும் செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த நிலைமையே தற்போதைய தட்டுப்பாட்டிற்கு முதன்மை காரணமாக அமைந்துள்ளதோடு, மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை சந்தையில் போட்டித்தன்மையுடன் மருந்துகளை விநியோகிப்பதற்கு தேவையான அதிகளவிலான நிறுவனங்களை பதிவு செய்ய தவறியுள்ளதால் இந்த நிலைமை மேலும் தீவிரம் அடைந்துள்ளது. இதன் விளைவாக பெரும்பாலான தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் அத்தியாவசியமற்ற மாத்திரைகள், கேப்சூல்கள் மற்றும் தடுப்பூசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதால் மேல் மாகாணத்தில் உள்ள பல வைத்தியசாலைகள் தங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நோய் தொற்று பாதிப்புகள் வெகுமாக அதிகரித்து வருவது வைத்தியசாலைகள் மீது கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதனால் நோயாளிகளுக்கு போதுமான சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினமாகி வருவதாகவும் வைத்தியர் கபில கென்னங்கரா குறிப்பிட்டுள்ளார். தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தால் டெங்கு தொடர்பான உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதற்கேற்ப அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். நாட்டில் பதிவாகியுள்ள மொத்தம் 59,638 டெங்கு நோயாளிகளில் 52.4% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். மேல் மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ள 22 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். அதே நேரம் டெங்கு காய்ச்சலினால் இதுவரையில் 39 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை உள்ளடக்கிய 3 கட்ட உத்தி ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நோய் பரவல் ஒரு இக்கட்டான கட்டத்தை எட்டியுள்ளதாலும் பல வைத்தியசாலைகள் முழு கொள்ளளவிலும் இயங்கி சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாலும் அவசர கால, குறுகிய கால நடவடிக்கைகளுக்கே தற்போது முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகின்றது. நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதற்கேற்ப அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருந்த 7,500 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தினால் இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழு ஒன்றுக்கும் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் குழு ஒன்றுக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 34 பேர் காயமடைந்து நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் பலத்த காயமடைந்த 2 மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மோதலை தொடர்ந்து கைதிகள் குழு ஒன்று சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், இதன்போது கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் மேலும் 4 கைதிகள் காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். மோதலில் ஈடுபட்ட தரப்புக்கு ஆதரவாகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும்
உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காயமடைந்த கைதிகளில் சுமார் 10 பேருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் புஷ்பா கமலத்கே தெரிவித்துள்ளார். ஆரம்ப விசாரணைகளின்படி பூர்மோனா பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரின் செல்வாக்கின் கீழ் இந்த மோதல் நடைபெற்றதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை காட்டிக் கொடுத்த சம்பவமே இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மோதல் தீவிரமடைந்த நிலையில் சில கைதிகள் விசேட வார்டுகளின் பூட்டுகளை உடைத்து அங்கிருந்த கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் மற்றொரு குழுவினர் சிறைச்சாலையின் மருந்தகத்தை உடைத்து வலி நிவாரண மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கைதிகளின் உறவினர்கள் பலர் சிறைச்சாலைக்கு முன்பாக ஒன்று திரண்டு தங்களது உறவினர்கள் தொடர்பான தகவல்களை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் தலையிட்டு காயமடைந்த கைதிகள் தொடர்பான தகவல்களை வழங்கியதுடன் சிலரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கை எடுத்தனர். சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஏசி கஜநாயக்க தற்போது சிறைச்சாலையின் உள்நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகளுக்கு இந்த மோதலுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கைதிகளின் உறவினர்கள் தேவையற்ற பதற்றம் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அவர் கைதிகள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் உறுதியளித்துள்ளதாகவும் சம்பவம் குறித்த முழுமையான விசாரணைக்காக விசேட குழு தனது பணியை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். எரிவாயு விலை குறைக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் லிட்ரோ மற்றும் லாப்ஸ் நிறுவனங்கள் எரிவாயு விலைகளை குறைத்துள்ளதை தொடர்ந்து உணவகங்களில் விற்கப்படும் சில உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பரோட்டா மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகள் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார். எனினும் பான், பன்ஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை எவ்வகையிலும் குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எங்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை சிறிய அளவில் குறைக்கப்பட்டதால் பேக்கரி உற்பத்திகளுக்கு எந்த பயனும் இல்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு ஒழிப்பில் வெற்றி பெற்ற நாடுகளின் அனுபவங்களை பயன்படுத்தி நடைமுறை செயல்திட்டங்களை அமல்படுத்துவது அவசியம் என முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுதி ஜெயக்குட வலியுறுத்தினார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் டெங்கு பரவல் மீண்டும் தீவிரமடைந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் வரும் பிரச்சாரங்கள் மற்றும் அறிவிப்புகளில் மட்டும் நின்றுவிடாமல் நேரடி மற்றும் ஒருங்கிணைந்த செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். தொற்று நோய் கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து நிலையான மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசாங்கம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் அரசியல் நிலைப்பாட்டில் மட்டும் ஈடுபட்டால் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியாது. மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் கடந்த 1.5 ஆண்டுகளாக முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இவ்வாறான டெங்கு பரவல் ஏற்பட்டிருக்காது. தற்போது பெரும்பாலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகள் மட்டுமே நடைபெறுகின்றன. ஆனால் களமட்டத்தில் நடைமுறை நடவடிக்கைகள் குறைவாகவே உள்ளன. டெங்கு ஒழிப்பில் வெற்றி பெற்ற நாடுகள் பயன்படுத்திய நடைமுறை அனுபவங்களை ஆய்வு செய்து அவற்றை இலங்கையின் நிலைமைக்கு ஏற்ப மாற்றி அமல்படுத்த வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயற்கை உர திட்டத்தை முழுமையாக சீர்குலைத்தது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவே என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் மாவனெல்லை பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இயற்கை உர திட்டம் ஏன் தோல்வியடைந்தது என்பது குறித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் நேரடியாக கேட்டபோது அதற்கான காரணங்களை அவரை ஒப்புக்கொண்டதாக பிரசாத் ஸ்ரீவர்தன தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரியாமலேயே இயற்கை உர திட்டத்தின் முழு பொறுப்பையும் அசோக ரன்வல தனது நிறுவனத்தினூடாக முன்னெடுத்ததாகவும் பேச்சுவார்த்தைகளில் முழு நம்பிக்கையை பெற்றிருந்த அவர் ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் என்பது தேர்தல் தோல்விக்கு பின்னரே கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார். அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி திட்டத்துக்கு பிரதிபலனாக அசோக ரன்வலவுக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஜேவிபியினர் ஊழல் செய்யவில்லை என்ற கருத்தை நிராகரித்த அவர் 2024ஆம் ஆண்டுக்கு முன்னரே அவர்கள் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்து முதலீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள குமார்
தேஜே கொடி போன்றவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதும் அதற்கான சான்று என அவர் குறிப்பிட்டார். அதேவேளை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விஜயதாச ராஜபக்சவின் வீட்டில் பெயர் குறிப்பிடப்படாத ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாகவும் குற்றம் சாட்டினார். அனுரகுமார திசாநாயக்க லட்சக்கணக்கான ரூபாய் பெறும்போது அது பரிசு என்றும் பொதுமக்கள் அதே போன்ற பணத்தை பெற்றால் அது திருட்டு என்றும் கூறப்படுவது எந்த வகையான கோட்பாடு என்பதை ஜேவிபியினர் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நாட்டில் ஊழல் மற்றும் பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துவிட முடியாது. தவறளித்தவர்கள் யார் என்ற பேதமின்றி அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தராசு பார்க்காமல் சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுப்பது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசின் முதன்மை பொறுப்பாகும். இதனை சிலர் அரசியல் பழிவாங்கல் என பூசி மெழுக பார்க்கின்றனர். ஆனால் இது ஒருபோதும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அல்ல. மாறாக ஊழலுக்கு எதிராக ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எமக்கு வழங்கியுள்ள வரலாற்று ஆணைக்கு மதிப்பளித்து அதனை நடைமுறைப்படுத்தும் தூய்மையான செயற்பாடாகும். எனவே யார் எந்த ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களே. ஏற்கனவே ஊழல் புரிந்த பலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இன்னும் பலர் மிக விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய நிலை உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவருக்கும் எதிரான விசாரணைகள் தற்போதைய சூழலில் உரிய சட்ட நடைமுறைகளுக்கு அமைய மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிலர் எள்ளி நகையாடும் துணியில் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான அனைவரும் கைது செய்யப்பட்டால் நாட்டில் எதிர்க்கட்சி என்று ஒன்றில்லாமல் போய்விடுமா என்று கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் அதற்காக சட்டத்தை அமல்படுத்தும் தார்மீக பொறுப்பை அரசாங்கத்தினால் ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் நாட்டின் பொது சொத்துக்களை சூறையாடியதற்கு சட்டத்தின் முன் பொறுப்பு கூறியே ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார். எந்த நாட்டுக்கு ஏதேனும் நல்லது நடக்கும் என்று அதீத எதிர்பார்ப்பில் ஒட்டுமொத்த பொதுமக்களும் தங்களுக்கு தாங்களே அரக்கர்களுக்கே வாக்களித்து நாட்டை ஆளும் பேராதிக்க ஆதிக்கத்தை வழங்கியுள்ளனர் என்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர விமர்சித்துள்ளார். காலி பத்தேகம பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற சர்வஜன அதிகாரம் கட்சியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், மக்கள் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் தலைகளான மற்றும் ஆபத்தான ஒரு நிலைமையே இன்று நாட்டில் அரங்கேறி வருகின்றது. நாம் எப்போதுமே மீளெழ முடியாத ஒரு மோசமான பொருளாதார பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். மக்களின் அன்றாட வாழ்க்கை மிகவும் கடினமானதாகவும் சொல்லனா துயரம் நிறைந்ததாகவும் மாறியிருக்கின்றது. நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்கள் எந்த புள்ளி விவர தரவுகளையும் போலியான கணக்குகளையும் காட்டி நிலைமையை சமாளிக்க முயன்றாலும் இன்று மக்களின் உண்மையான வருமானம் மற்றும் கொள்வனவு சக்தி குறைந்தது 3/2 பங்காக வீழ்ச்சியடைந்துள்ளது. சர்வதேச நிதி நிறுவனங்கள் என்னதான் சாதகமான அறிக்கைகளை கூறினாலும் அடிமட்ட யதார்த்தத்தை மக்கள் தங்களது அன்றாட வாழ்வில் நன்றாக அறிவர். எமது சர்வஜன அதிகாரம் கட்சியானது வெறும் அரசியல் அவதூறுகளை பரப்பாமல் பிரச்சினைகளுக்கு தர்க்க ரீதியான மாற்றுத் தீர்வுகளை முன்வைக்கின்ற ஒரு முற்போக்கான அரசியல் சக்தியாகவே செயற்படுகின்றது. இன்று இலங்கை ஒட்டுமொத்த உழைக்கும் விவசாயிகள் குல ரீதியாக அவமதிக்கப்படுகிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து பொன்னிசம்பா அரிசியை அள்ளி குவித்து இறக்குமதி செய்து எமது பாரம்பரிய உள்நாட்டு விவசாய செழிப்பையும் மக்களின் ஆன்ம சக்தியையும் திட்டமிட்டு மறைக்க பார்க்கின்றார்கள். மறுபுறம் சர்வதேச சமூகத்தையும் பிரிவினைவாத சக்திகளையும் சந்தோஷப்படுத்துவதற்காக அன்று எமது தாய்நாட்டை பயங்கரவாதத்திடமிருந்து உயிரை பணியம் வைத்து பாதுகாத்த எமது முப்படை ராணுவ வீரர்களை இன்று தண்டிக்கும் இழிவான நிலைமைக்கும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். முழு உலகமும் மதித்து எமது நாட்டு பெரும் கௌரவத்தையும் வரலாற்று வெற்றியையும் தேடி தந்த அட்மிரல் ஆஃப் த பிளீட் வசந்த கருணாகர போன்ற உன்னத தலைவர்களை இன்று நீதிமன்றங்களுக்கு இழுத்து சென்று பழிவாங்கும் நோக்குடன் அவமதிக்கும் போது எமது இதயம் மிக கடுமையாக வேதனைப்படுகின்றது. தற்போதைய தலைவர்கள் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அவர்கள் முன்னிலையில் வீரவசனம் பேசலாம். ஆனால் இங்கு உள்நாட்டில் எமது போர் வீரர்களை வேட்டையாடுவது தாய்நாட்டுக்கு செய்யும் அப்பட்டமான துரோகமாகும். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலகத்தின் முன்னிலையில் எவ்வித அச்சமுமின்றி பெருமையுடன் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சுயாதிபத்திய நாட்டை உருவாக்க வேண்டும். எமது சொந்த பண்பாட்டின் அடிப்படையில் அமைந்த செழிப்பான எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியானதொரு சமூகத்தையும் உருவாக்குவதே சர்வஜன அதிகாரத்தின் ஒரு இறுதி எதிர்பார்ப்பாகும் என தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டம் நாரம்பில் வாரியப்புல வீதியில் சேம்பலாக்கஸ் கொட்டுவு மதீனா தேசிய பாடசாலைக்கு அருகில் மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார்.
நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த துயரமான விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் பாடசாலைக்கு அருகில் வைத்து முச்சக்கர வண்டியுடன் பயங்கரமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற 19 வயதுடைய இளைஞர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக முச்சக்கர வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோவில் வீதி நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய ஆறுமுகம் ஏகானந்த சிவம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கல்வியங்காட்டில் சாப்பாடு வாங்கிக் கொண்டு பருத்தித்துறை வீதியால் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தார். இதன்போது வலது பக்க வீதியால் செல்வதற்காக மத்திய கோடு நோக்கி பயணித்துள்ளார். இதன்போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது அவர் மயக்கமுற்றுள்ளார். அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் அங்கு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கம்பகா கலக்கடினக்கிணு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளின் பாகங்கள் மற்றும் அரிய வகை கடல் நத்தையோடுகளுடன் 45 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை விமானப்படையின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய உளவு தகவலின் அடிப்படையில் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் இணைந்து நேற்று முன்னெடுத்த கூட்டு சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கலகெடிக்கேன பகுதியில் அமைந்துள்ள பழங்கால பொருட்கள் சேகரித்து விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படும் வளாகம் ஒன்றிலேயே இந்த முற்றுகை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்து வனவிலங்கு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட பல விலங்கு பாகங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். யானை தந்தத்தின் ஒரு பகுதி, 5 மறைமான்களின் கொம்புகள், 8 புள்ளிமான்களின் கொம்புகள் மற்றும் தனியான 2 மான் கொம்புகள், பாதுகாக்கப்பட்ட இலங்கை ராட்சத நில நத்தைகளின் 5 ஓடுகள், 2 சிலந்தி சங்குகள், அடையாளம் காணப்படாத மேலும் 23 அரிய வகை சங்குகள் என்பனவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக குருகுள்ள வனவிலங்கு அலுவலகத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான தனிநபர் பிணையில் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான பெண் மற்றும் கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான வனவிலங்கு பாகங்கள் அனைத்தும் எதிர்வரும் 10ஆம் தேதி கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது என்று வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3342 உயர்ந்துள்ளதாக வெனிசுலா தகவல் அமைச்சு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய தரவுகளின்படி காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,470 வீடுகளை இழந்தவர்களின் எண்ணிக்கை 17,345 அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னதாக வெனிசுலாவின் 215வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆற்றிய உரையில் நிலநடுக்கத்திற்கு பிந்தைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் நியாயப்படுத்தினார். இந்த அனர்த்தத்திற்கு அரசாங்கம் தாமதமான மற்றும் போதிய அளவில்லாத பதிலை வழங்கியதாக பலர் மத்தியில் எழுந்துள்ள அதிருப்திக்கு மத்தியில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் தான் உடனடியாக பாதுகாப்பு படைகளை களமிறக்கியதாகவும் அவசர காலங்கள் மற்றும் அனர்த்தங்களை எதிர்கொள்ள உதவும் வகையில் புதிய ராணுவ பிரிவு ஒன்றை உருவாக்குவதாகவும் ரோட்ரிக்ஸ் அறிவித்தார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மல்லாகத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முருகேசு விநாயகமூர்த்தி அவர்கள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் இடுவில் கிழக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சந்திரசேகரம் பிள்ளை பரராஜசிங்கம் அவர்கள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மன்னார் வங்காலை 7ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் இந்தியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நமோஜயம் ஃபெட்டிமா லெம்பர்ட் அவர்கள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்தியாவில் இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் அளவட்டி விளையம்பதி கிழக்கு அளவட்டியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கணேஷ் தங்கம்மா அவர்கள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.